ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இதை பற்றி நான் சென்னை டாக்கு போன ப்ரோமோ வந்துச்சு இல்லையா, அப்போயே பேசணும்னு நினச்சேன். பட் இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கே. பாண்டியன் ஷோ சீசன் 2 ஏன் அவ்வளோ நான் பேசலை அப்படின்னா, பிகாஸ் நான் எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்து முடிக்கல. இப்போவுமே நான் பார்த்து முடிக்கல. பட் இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ணால் ரொம்ப டிலே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு அப்டேட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்னைக்கான ப்ரோமோ போட்டிருந்தாங்க இல்லையா, கதிர் ராஜுக்கான ப்ரோமோ ட்ரெண்டிங்லேயும் போச்சு. எனக்கு அந்த இது பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஷோ சீசன் 1 கதிர் அண்ட் முல்லை அவங்களோட பேர் நம்மளால் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு பாப்புலரான ஒரு பேரு. ஸோ பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி எப்படி அவங்களுக்குள்ள லவ் வந்ததுன்னே தெரியாமல் அதுவும் இந்த சென்னை ட்ராக்லாம் பார்த்திங்கன்னா அந்த லாரியில் போவாங்க. அப்புறம் அங்கே போய்ட்டு பீச் சீனு, அங்கே மைனாவும் அந்த யோகியும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்னை ட்ராக் தான் பார்த்திங்கன்னா கதிர்மலைக்கு ஒரு ஹைப் கொடுத்த ஒரு ட்ராக், ரொம்ப நல்ல ரீச்சும் கொடுத்துச்சு அவங்களுக்கு. எனக்கு அதை பார்த்ததுமே எனக்கு அந்த ஒரு ட்ராக் தான் ஞாபகம் வச்சு. ஸோ பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1 மையமாக வச்சு இங்கே கதிர்ராஜுக்கும் இந்த ஒரு ட்ராக் எடுத்துருப்பாங்க அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அங்கேயுமே ஒரு பீச் சீன் வந்துச்சு. அந்த ஒரு சீனுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ப்ரோமோ மட்டும் தான் பார்த்தேன், எபிசோட்ஸ்லாம் நான் பார்க்கல. எனக்கு அதை பார்த்ததுமே எனக்கு எப்பயுமே முல்லை மறக்கவே முடியாதுன்னு. ஏன்னா அவங்களோட ஆக்டிங்கை ரொம்ப ரசித்து பார்த்தேன். இவங்கெல்லாம் அப்புறம் மாரிமுத்து சார், நம்ம ஆதிகுணசேகரனா வாழ்ந்தா இல்லையா, இவங்களும் ஆதிகுணசேகரனாவே வாழ்ந்து ஆதிகுணசேகரனாக மறைஞ்சாங்க. அதே மாதிரி முல்லையாக வாழ்ந்து முல்லையாவே மறைஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி எனக்கு இப்போயுமே என்னோட எப்பயுமே இந்த கேரக்டர்னா இவங்க தான் அப்படின்னு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் வந்தாலும் இவங்க தான் இந்த கேரக்டருக்குன்னு என் மனசில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முல்லை அண்ட் ஆதிகுணசேகரன். இவங்க 2 பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலுமே எனக்கு அது அந்த லெவலுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்ணுறேன். எப்பவுமே அவங்களோட கேரக்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே முல்லை பார்த்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸ், அந்த அத்தாச்சின்னு கூப்பிட்ற அந்த டோனு, அவங்களோட வாய்ஸே அவங்களுக்கு ரொம்ப எடுத்து கொடுத்துச்சு அவங்களுக்கு அந்த கேரக்டரை. நம்ம முல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எப்படி ஆதிகுணசேகரனை ரசித்தோமோ அதே மாதிரி தான் முல்லையை நம்ம ரசித்தோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு முல்லையாக அவங்களும் வாழ வந்தாங்க. நல்ல லெவலுக்கு போகும்போது அவங்க இந்த இடத்துல நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதே தான் ஆதிகுணசேகரன். அவங்க 2 பேருக்கும் எனக்கு ஏதோ லிங்க் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ பல கஷ்டங்கள் பட்டு அவர் ஆதிகுணசேகரனா பல லெவலுக்கு ரீச் ஆனார். பட் அதை எதையுமே அனுபவிக்க முடியாமல் அவருமே நம்மளை விட்டு பிரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பட் அவங்க 2 பேருமே இந்த உலகத்தை விட்டு போனாலும் நம்ம மனசு விட்டு என்றைக்குமே நீங்க மாட்டாங்க. அவங்களோட நினைவுகள் எப்பயுமே நம்ம மனசுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணுறேன். உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு அந்த பாண்டியன் ஷோ சீசன் 2 ப்ரோமோ பார்த்ததுமே எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது பாண்டியன் ஷோஸ் 1 தான். அந்த காட்சிகள்லாம் இன்னுமே எனக்கு மறக்கல. அந்த முல்லை நமக்கு அதோட காட்சி சேர்க்கலாம் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கோ நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.